இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. லாஸ்ட் வீக் ஒரு 3 டேஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு அந்த ஃப்ளூயிட் போடும்போது அதை கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சிலர் கேட்டாங்க, என்னாச்சு சிஸ்டர், உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை வந்து வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். பட் யூடியூப்பில் அப்படி கிடையாது. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையுமே வெளியே சொல்லி காசாக்குறது. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் கூட வந்திருக்கு இல்லையா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கேட்குறது. இந்த மாதிரி நம்மளையும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் எந்த விஷயத்தையும் பர்சனல் விஷயங்கள் எதையும் நான் பெருசாக ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ 2 மாதமாக நான் வீடியோஸ் போடாததுனால சிலர் கேட்பாங்க, ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நான் என்னோடய சிச்சுவேஷனை நான் சொன்னேன். எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் என்னோட நிலைமையை வந்து சொன்னேன். அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பவும் கூட நான் ஒரு ஃபன்னாக ஒரு காமெடியாக போட்ட ஷார்ட்ஸ்னால தான் எனக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயங்களை கண்டிப்பாக ஒரு 2 விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. முதல் விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டியதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அது நம்மளை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வருது, நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி கொட்டி கிடக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் கூட ஒரு 10 நாள் தான் கூட இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் குறை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்ஸ் தான். ஸோ அங்கே போனால் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமே இருப்பேன். ஸோ தண்ணி குடித்தா வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறனால தண்ணியே குடிக்காமையும் இருந்தேன். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அடக்கி கடைசியில் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் ஆகி பணம் செலவு பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இது பணம் மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு ஃபிசிக்கலாக கஷ்டம், அது ஒன்று. இன்னொன்று நம்ம ஃபேமிலியும் வந்து சாப்பாடு இல்லாமல், ஏன்னா நம்மளால் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சமைக்க முடியாது இல்லையா. இது பார்த்தீங்கன்னா நான் அட்மிட் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் கூட நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியிருக்கு, அதுக்காக இது போட்டிருக்காங்க. போன வாரம் இந்த கையால் மாங்காய்லாம் பறித்து வீடியோ போட்டேன். இந்த கையை இன்னைக்கு பாருங்கள் ஃபுல்லாக நலங்கு வச்சுருக்காங்க, இங்கே போட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் மொபைல் பிடிச்சிட்டு இருக்கிற கையிலே கூட போட்டிருந்தாங்க, அது இப்போ இல்லை. அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லாம் டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து உடம்பு கஷ்டமாக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம ஃபேமிலியும் இதனால் கஷ்டப்படுது. ஸோ அதனால் சின்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா, பெண்கள் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா இந்த மாதிரி பெரிய விஷயங்களை, பெரிய கஷ்டங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் என் அனுபவத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் என்னென்னா, இப்போது எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து தைரியமாக வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். ஆனாலுமே கூட இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எனக்கு வந்து கிளைம் வந்து அப்ரூவல் கிடைக்கல. அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சைடும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனி சைடும் சரி, மாறி வந்து இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லிக்கிட்டாங்களே தவிர்த்து யாரோட தப்புன்னு தெரியல. எனக்கு 2 நாள் ட்ரீட்மெண்ட் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா 1 நாள் அங்கே இருக்க வேண்டி இருந்துச்சு. காரணம் என்னென்னா எனக்கு இந்த கிளைம் வந்து பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஃப்ரைடே நைட்டு ஒரு 10 மணி போல் தான் எனக்கு கிளியர் ஆகி அதுக்கப்புறமா தான் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பணம் கட்டுறோம். கிட்டத்தட்ட 15 வருஷமாக நாங்கள் வந்து இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுறோம். பணம் கட்டுற எங்களுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனையாகி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பில்லே வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 21,000 22,000 தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எமர்ஜென்சிக்கெல்லாம் நான் ஒரு 6,000 7,000 செலவு பண்ணியிருக்கோம். அந்த அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு 2 நாளைக்கு ஒரு 22,000க்கு பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம். அதுலேயும் ஒரு 18,000 தான் அவங்க வந்து எங்களுக்கு சாங்ஷன் பண்ணாங்க, பேலன்ஸ் நாங்கள் பே பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பணம் கட்டி இன்சூரன்ஸ் இருக்கிற எங்களுக்கேன்னு சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ பிரச்சனை ஆகுது. அப்போ இன்சூரன்ஸ்லாம் இல்லாதவங்களுக்கு என்ன எப்படி அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான். பட் அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ கவர்மெண்ட் கூட இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா. பட் எனக்கு அது இல்லை. அதே மாதிரி மோடிஜி இது கூட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அவங்களும் கூட இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில்
அவங்களுக்குமே கூட ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா, இந்த மக்கள் பார்வை சகோதரி வந்துட்டு சிலருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து பணம் கேட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பேர் உடனே எகிரிட்டு வருவாங்க. ஏன் வந்து பணம் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஃப்ரீ தானே, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ நான் எங்கள் மாமா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் கூட அப்படி தான் நினச்சேன், எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே ஃப்ரீ எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த கலைஞர் காப்பீட்டு அந்த இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஃப்ரீ. இல்லாதவங்க பணம் கட்டி தான் ஆகணும். அதாவது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா 2500 கட்டணும், சிடி ஸ்கேனுக்கு 500 கட்டணும், ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் 50 கட்டணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பணம். சிலதெல்லாம் வந்து லேப் வெளியே இருந்து கொடுக்குற டெஸ்ட்டுக்கு நாம தான் பணம் கட்டணும். ஸோ இவ்வளோ செலவு இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு செலவு இருக்குது. அதனால் வந்து இன்சூரன்ஸ் இருந்தால் இந்த செலவெல்லாம் நம்ம வந்து குறைக்க முடியும். எனக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருந்துமே கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தான் நான் வந்து இந்த அப்ரூவல் வாங்கினேன். அதனால் கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்தால் தான் இந்த மாதிரி ஒரு சடனாக நமக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் தான் இன்சூரன்ஸ் வேணும், பணம் வேணும், என்ன சொல்கிறது, வீட்டு பார்த்துக்க ஹஸ்பண்ட் வேணும், எல்லாமே இருந்தால் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அந்த ஒரு நிலைமை நமக்கு இருக்குது. இப்போ ஒத்தரோசெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆதாரில் வந்து ஹஸ்பண்ட் நேம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற வசதியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. பட் நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நாம் வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் யாருக்கும் வரக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்தாலுமே கூட அதை வச்சு நம்ம சமாளிக்க முடியும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேயே அதை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன சொல்கிறதுக்கு தப்பு இல்லை இல்லையா? அதனால் வந்து யாருக்கெல்லாம் இல்லையோ ப்ளீஸ் எடுத்துருங்க. ஏன்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்தே நான் இவ்வளோ சண்டை போட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. அதனால் வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் இல்லையோ, யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக எடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தையும் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பெண்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை பார்க்குறதுனால நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது கிடையாது. அதனால் வந்து நிறைய தண்ணி குடிங்க. எங்கேயும் வெளியே போனால் கூச்சப்பட்டுக்கிட்டு அங்கே எப்படி போகிறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு அந்த அடக்கிறது தான் பெரிய தப்பாக போயிடுது. இது மட்டும் கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆத்திரத்தை அடக்கினாலும் இதை வந்து அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த விஷயமே நம்ம அடக்கக்கூடாது. நம்மளோட கோவமாக இருக்கட்டும், நம்மளோட உணர்ச்சிகளாகட்டும், எதையுமே வந்து அடக்கிறதுனால நாளடைவில் அது நமக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நம்ம உடம்புலையும் சரி மன அளவுலையும் சரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அதனால் அடக்காதீங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க. என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் சின்னதாக இருக்கும்போதே பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஈஸியாக கடந்து போயிடலாம்.